இந்த 5 பொருட்கள் உங்களின் வீட்டில் இருந்தால் உடனே அவைகளை தூக்கி வீசவும். இல்லை என்றால் கேன்சர் போன்ற மிக கொடிய நோய்கள் உங்களை தாக்கக்கூடும். உங்களின் வீடுகளில் மட்டுமல்லாமல் என்னோட வீட்டிலும் உபயோகித்து வந்த இந்த பொருட்கள் இவ்வளவு ஆபத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஏனென்றால் இவை எல்லாமே நம்முடைய வீடுகளில் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள்தான். இதை கேள்விப்பட்டவுடனே நான் அவைகளை உடனே வீட்டிலிருந்து அகற்றிவிட்டேன். அது எந்தெந்த பொருட்கள் என்றும் எந்த மாதிரியான விளைவுகளை தரக்கூடும் என்றும் விளக்கமாக சொல்கிறேன். முதலாவதாக, நம்முடைய சமையலறைகளில் பயன்படுத்தும் நான் ஸ்டிக்கி பான் முதற்கொண்டு நான் ஸ்டிக்கிலான அத்தனை பாத்திரங்கள். இதை கேட்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம். அதாவது நான் ஸ்டிக்கி பானில் உபயோகிக்கப்படும் டெஃப்லோன் என்னும் கோட்டிங் போலி டெட்ராஃப்ளூரோ எத்திலேன் என்றழைக்கப்படும் கெமிக்கல் தான். இதே கெமிக்கல் தான் நம்முடைய வாகனத்தில் வெளிப்புறத்தில் அடிக்கப்படும் கோட்டிங். சந்தேகமென்றால் கூகிளில் டெஃப்லோன் கோட்டிங் என்று தேடி பாருங்கள். அதற்கான விடை உங்களுக்கே பார்க்கலாம். இந்த டெஃப்லோன் கோட்டிங்கால் தயாரித்த நான் ஸ்டிக்கி பான்களே அமெரிக்கா, யூரோ போன்ற நாடுகளில் ஏற்கனவே தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நாம் இன்னமும் இதை பயன்படுத்தி வருகிறோம். நாம் தோசை, ஆம்லெட் அல்லது வேறு உணவுகளை இந்த பான்களில் 3000 டிகிரி செல்சியஸுக்கு மேலே சூடாக்கி சமைக்கும் போது அதிலிருந்து புறப்படும் ஆவியிலான புகைகள் 2 வகையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒன்று, வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் இதிலிருந்து சிறுக சிறுக உருகி வரும் நச்சுத்தன்மை அடங்கியுள்ள புகையை சுவாசிப்பதாலும் உணவுகளில் கலந்து சாப்பிடுவதாலும் கேன்சர் போன்ற கொடிய ஆபத்து வரக்கூடிய நோய்களை உண்டாக்குகிறது. 2, இந்த புகை வீட்டுக்கு வெளியேயும் செல்வதால் அண்டை வீட்டாரையும் பாதிப்படைய செய்கிறது. அதனால் முன்கூட்டியே இந்த ஆபத்து வராமலிருக்க இதை உபயோகிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இரண்டாவதாக, அனைவரும் அன்றாடம் உபயோகிக்கும் டால்கம் பவுடர். சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் முகத்தில் உபயோகிக்கும் டால்கம் பவுடர் வெறும் ஒரு கற்களிலிருந்து தயாரிக்கும் பொடியாலும் சிலிகோன், மெக்னீசியம், ஆக்சிஜன் மற்றும் நறுமணத்திற்காக கலர்த்தும் பல வகையான கெமிக்கலால் தயாரிக்கப்படுகின்றன. இதை முகத்தில் தடவுவதால் நறுமணத்தை தருவதே தவிர வேறெந்த பயனும் இல்லை. ஆனால் இதிலிருந்து நாம் சுவாசிக்கும் நறுமணம் நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்குகிறது. அதனால் விலையுயர்ந்த பிராண்டானாலும் இந்த மாதிரியான பவுடரை உபயோகிக்காமல் இருப்பதே நல்லது. குறிப்பாக சின்ன குழந்தைகளுக்கு உபயோகிப்பதை முற்றிலுமாக தவிர்த்துக் கொள்ளுங்கள். மூன்றாவதாக, அலுமினியம் பாத்திரங்கள் மற்றும் அலுமினியம் ஃபோயில். இன்று எல்லோருடைய வீடுகளிலும் சோறு வைப்பதற்காக பயன்படுத்துவது அலுமினியம் பானைகளில்தான். அதேபோல் கறிக்குழம்பு வைப்பதற்கும் டீயை போடுவதற்கும் அலுமினியத்தால் தயாரித்த பாத்திரங்களையே உபயோகிக்கிறோம். இன்னும் சிலர் அலுமினியம் ஃபோயிலை ஓட்டல்களில் சாப்பாட்டை பொட்டலம் கட்டுவதற்கும் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு எடுத்து செல்ல பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை பொட்டலம் கட்டுவதற்கும் உணவுகளை ஓவனில் சூடாக்குவதற்கும் உபயோகிக்கிறோம். இதுவும் உடம்பில் பேராபத்தை விளைவிக்கிறது. மேலும் வினிகர், தக்காளி, எலுமிச்சை போன்றவற்றைகளை அலுமினிய பாத்திரத்தில் சமைப்பதால் அதில் ரியாக்ஷன் நடந்து அலுமினியம் தனியாக பிரிந்து உணவில் கலக்கிறது. இதனால் உடம்பில் பலவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டாக்குகிறது. குறிப்பாக மூளையில் உள்ள செல்களை சிதைத்து அல்ஷைமர் என்னும் ஞாபக சக்தி இழக்கும் நோயை உண்டாக்குகிறது. நான்காவதாக, நம்முடைய பீரோவிலும் பணம் வைக்கும் பெட்டிகளிலும் அலமாரிகளிலும் வாஷ் பேசின் மற்றும் சமையலறைகளில் கரப்பான் பூச்சிகளும் பல்லிகளும் எறும்புகளும் வராமலிருக்க கரப்பான் பூச்சி மாத்திரைகளை போட்டு வைப்போம். இந்த மாத்திரைகளை நாப்தலின் என்றழைக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய கொடிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய நச்சுத்தன்மை அடங்கிய பொருள். குறிப்பாக கண் பார்வை இழப்பதற்கு இந்த மருந்து காரணமாகிறது. மேலும் வீட்டிற்கு வெளியே செல்லாமல் எப்பவும் வீட்டிற்குள்ளேயே ஆவியாக மணமாக வீசும்போது அதை அடிக்கடி சுவாசிப்பதால் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. குறிப்பாக கைக்குழந்தைகள் மற்றும் சின்ன குழந்தைகள் வீடுகளில் இருந்தால் உடனே அந்த மாத்திரைகளை அகற்றிவிடவும். ஐந்தாவதாக, இந்த பொருளை சொன்னால் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. அது என்னவென்றால், நாம் அன்றாடம் வீடுகளில் பாத்திரத்தை கழுவ உபயோகிக்கும் டிஷ் வாஷ் லிக்யூட். இந்த பொருளானது மிக குறுகிய வருடங்களிலேயே அனைவருடைய சமையலறைகளிலும் தற்பொழுது காண முடிகிறது. இது சல்பேட், போஸ்பேட், ட்ரைக்ளோசன் போன்ற கெமிக்கல்களாலும் மேலும் பல கெமிக்கல்களாலும் தயாரிக்கப்படுகிறது. இதை வைத்து பாத்திரத்தை கழுவியதற்கு பின் சுடுதண்ணீரில் அதே பாத்திரத்தை மீண்டும் கழுவினால் அந்த பாத்திரத்தை முகர்ந்து பார்க்கும்போது அந்த ஜெல்லின் வாசனை மாறாமல் அப்படியே காணப்படும். அந்த பாத்திரத்தில் நாம் சமைத்தும் தட்டில் சாப்பிட்டும் வருவதால் உடனே நோய்கள் தென்படவில்லை என்றாலும்
உங்களின் உடம்பில் புற்றுநோய் சிறுக சிறுக தாக்கிக் கொண்டே இருப்பதை நீங்கள் உணராமலே இருப்பீர்கள். அது மட்டுமல்லாமல் இதே நுரையுடன் கூடிய தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊத்தினால் அந்த செடிகளும் நாளடைவில் பட்டு போவதை பார்க்க முடியும். அந்த அளவிற்கு மிகவும் கொடிய விஷத்தன்மையுடைய பொருள்தான் டிஷ் வாஷ் லிக்யூட். அதனால் இந்த டிஷ் வாஷ் ஜெல்லிற்கு பதிலாக பாத்திரத்தை கழுவ சோப்பை பயன்படுத்தினால் மிகவும் நல்லது. இந்த 5 பொருட்களையும் உடனே உங்களின் வீட்டிலிருந்து அகற்றாவிட்டால் அடிக்கடி மருத்துவமனைகளில் செல்ல நேரிடும். இந்த 5 பொருட்களையும் தவிர்த்து மேலும் பல பொருட்கள் நீங்கள் அன்றாடம் உபயோகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த வீடியோவின் நீளத்தின் காரணமாக சொல்ல முடியாததால் இனி வரும் வீடியோக்களில் பதிவிடுகிறேன். ஆனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் செய்துவிட்டு பார்ட் 2 வேண்டுமென்று கமெண்ட் செய்தால் மட்டுமே பதிவிடுவேன்.